ஹாய் ஹலோ வெல்கம் டு பட்டர்ஃப்ளை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நான் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வர ஒரே ஒரு ஆன்லைன் ஜாப் பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இதுலேயும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம். அது ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி சம்பாதிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கூட வாய்ஸ் பண்ணுங்கள். என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவாவது அட்லீஸ்ட் உங்களோட ஃபோனை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள், ஃபேஸ்புக்கு, ஸோ ஷேர் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாய்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நான் சொல்கிறேன். இதில் ஜாயின் பண்ண என்ன வேணும் என்ன அப்படி எல்லாமே டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம் தான். இது முற்றிலுமாக ஃப்ரீ தான். பட் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா அது உங்களோட விருப்பம். யாரையும் இங்கே கட்டாயப்படுத்தக்கூடாது. ஸோ அது உங்களோட விருப்பமானக்கு நான் சொல்லிக்கிறேங்க. அண்ட் இன்றைக்கி என்ன SBO அப்டேஷன் பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ ரீஃபண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஒர்க்கு வந்து பிளான் வெரிஃபிகேஷன் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வெரிஃபிகேஷன் ஆகி வரணும். ஸோ அப்போ தான் நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரீஃபண்ட் கொடுத்துட்டு வித்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணுறவங்க அப்போ நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு வித்ட்ரா வந்து ஸோ இவங்க ரீஃபண்ட் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஜாயினிங் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஜாயினிங்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னப்பா இது வந்து சோதனை, மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லிகிட்டே இருக்காரு. பட் நம்மளும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள் நம்ம கடந்து தான் வந்தாகணும். ஸோ வெயிட் பண்ணுவோம், பொறுமையாக இருப்போம். பொறுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். ஸோ பொறுமையாக இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் பொறுமையாக இருக்கணுமாப்பா அப்படின்னு கேட்காதீங்க. நானும் உங்களை மாதிரி உறுப்பினர் தான். ஸோ பொறுமையாக இருக்கேன். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ரீஃபண்ட் கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு ப்ராப்பராக ரன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சம்திங் யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்னால அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. ஸோ யாருக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல் ஆர் டன், நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ரான்சாக்ஷனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ரீஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க பேட்ச் பை பேட்சாக. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. கஷ்டமாக தான் இருக்குது. நானும் எனக்கும் வேலெட்டில் பணம் இருக்குது. ஸோ என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கும் பணம் இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபரும் பார்த்துட்ருக்கீங்க, அவங்கள்ட்டும் பணம் இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சில நாட்களில் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில நாட்கள் தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நாட்கள் சீக்கிரம் ஓடி போயிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.